ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசுலேருந்து புதுசாக ஒரு வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் பார்த்துட்டு பயனடைவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசில் புதிய வேலைவாய்ப்பு 2025 மாத ஊதியம் 23,800. ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,000 கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சிவகங்கை மாவட்ட சுகாதார சங்கமானது வேலைவாய்ப்பு குறித்த புதிய அறிவிப்பு ஒன்றை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இதில் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர், ஸ்பெஷல் எஜுகேட்டர் பணிக்கான காலியாக உள்ள 3 பணியிடங்களை நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியானவர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணி குறித்த முழு விவரங்களையும் கீழே தொகுத்து வழங்கியுள்ளோம். விருப்பமுள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயனடையுமாறு அறிவுறுத்தப்படுத்துகிறார்கள். ஓகேங்களா? என்னென்ன போஸ்ட் வந்து வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர் அண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் 3 விதமான போஸ்டிங்களுக்கு வந்து விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். காலி பணியிடங்கள் தற்போது வெளியாக உள்ள அறிவிப்பின்படி அதுக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர், ஸ்பெஷல் எஜுகேட்டர் பணிக்கான காலியாக உள்ள 3 பணியிடங்கள் நிரப்ப உள்ளது. 3 வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்வி நிலையத்தில் பிஎஸ்சி, எம்எஸ்சி தேர்ச்சி பெற்றவர்கள் பணிக்கு விண்ணப்பிக்கலாம். பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், பிஎஸ்சி ஒரு டிகிரி முடித்தவங்க தாராளமாக இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 வயது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். அதிகபட்ச வயது என்னென்னு பார்த்தீங்கன்னா 40. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊதிய விவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சேலரி 23,800 வரை மாத சம்பளமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்வு செயல்படும் முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்காணல். ஓகேங்களா? எக்ஸாம் வந்து எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி இன்டர்வியூ வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை எடுக்கிறாங்க. ஸோ தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம், டிகிரி முடித்தவங்க. விண்ணப்பிக்கும் முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகுதியான விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ தளத்தில் விண்ணப்ப படிவம் பெற்று பூர்த்தி செய்து அதிகாரப்பூர்வ முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு அறிவிக்கப்படுத்துகிறார்கள். 20/1/2025 தேதிக்கு பின் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 20 தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டவுன்லோட் பண்ண ஃபார்மில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கு சம்மந்தப்பட்ட இதுவெலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட ஜெராக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணலாம் அல்லது நேரடியாக கூட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் மீன்ஸ் 10th 12th மார்க் ஷீட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தால் பிஎஸ்சிக்கான சர்டிஃபிகேட், எம்எஸ்சி முடிச்சிருந்தால் எம்எஸ்சிக்கான சர்டிஃபிகேட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இல்லை, ஸோ இன்டர்வியூ மட்டும்தான். தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.